மாஃபியா, கடத்தல், ட்ரக்ஸு ம். அப்புறம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்த டைமில் இந்த மாதிரி டைமில் வந்து இன்னொன்று பண்ண முடியாது. ஏன்னா முதல்வனை தாண்டி, இந்தியனை தாண்டி கரப்ஷனை ஒழிச்செல்லாம் டக்குன்னு படம் பண்ண முடியாது. அதுக்கு வந்து அதுக்கான பெரிய ஸ்கெட்ச், பெரிய ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அதையும் தாண்டி அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு பெரிய ஒரு ஐடியா வச்சுருந்தாருன்றதுனால அவர் அதை ஆனா பண்ணணும்னு இந்த நினச்சாரு. ஐடியாவ தொட்டாலே ஸ்கேல் ஆட்டோமேட்டிக்கா வந்துருதோ அப்படி இல்ல? பெருசாக ஆமாம். ஏன்னா பெரிய விஷயம் இல்லை அது. அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க, அதெல்லாம் வெளியே கொண்டு வரணுன்னும் போது பேசக்கூடிய வார்த்தைகள், நம்பர்ஸு, ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாகிடுது. ஆட்டோமேட்டிக்காக போலீஸு, பந்தோபஸ்துன்னு பெருசாகிடுது. ப்ரொடியூசரா தான் கொஞ்சம் வலிச்சிருக்கும். ஆமாம். ஆனால் நல்லா பண்ணி கொடுத்தாரு அவர். நல்லா ரொம்ப தெளிவோடு இருந்தார் டேரக்டர். ம். உங்களுக்கு எந்த ஜான்ரா ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே இப்போ அப்படியா? எந்த சாப்பாடு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த மூட். இப்போ ரொம்ப தாகம் அடிக்குதுன்னா இப்போ தண்ணி தான் எனக்கு வந்து உலகத்துலேயே சிறந்த சாப்பாடு வந்து தண்ணி தான். இப்போ அவ்வளோ தாகம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வெரைட்டி தான். திடீர்னு பரோட்டா பிடிக்கும். நிறைய அப்படியே சாப்பிட்டு மார்னிங் வந்து தோசை, சட்னி அப்படின்ற மாதிரி இப்போ எந்த சினிமா தாகத்துல இருக்கீங்க? அந்த தாகமே வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா நான் ஒரு ஐடியாவில் இருந்தேன்னா வரக்கூடிய டேரக்டர்ஸ்க்கு வந்து வேறு ஒன்று கொண்டு வருவார்.